காட்டு பகுதியில உள்ள தம் வீட்டுல விவசாயி மாடு ஒண்ணு வளர்த்தாரு. ஒரு நாள் அந்த மாடு காணாம போயிருச்சு. மாடு காணாம போயிருச்சேன்னு வருத்தத்திலையும் அதை திருடிட்டு போனவன் மேல ஆத்திரத்திலையும் இருந்தாரு. மாடு காணாம போனதை பத்தி கடவுள்கிட்ட முறையிடுறாரு. கடவுளும் அவர் முன்னால தோன்றி உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டாரு. ஆத்திரத்துல இருந்த விவசாயி, நான் ஆசையா வளர்த்த மாட்டை யாரோ திருடிட்டாங்க. அந்த மாட்டை திருடினது யாரா இருந்தாலும் அவனை உடனே இங்க வர வைக்கணும்னு கடவுள்கிட்ட கேட்டாரு. அதுக்கு கடவுள், அந்த மாடு உனக்கு வேணுமா? அத நான் உனக்கு திருப்பி தரேன். ஆனா மாடு காணாம போனதுக்கு காரணமானவங்க யாருன்னு கேட்காதன்னு கடவுள் சொன்னாரு. ஆனா விவசாயி அதை கேட்காம, நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன், மாட்டு திருடினவனை பழி வாங்கினாதான் என் மனசு ஆறும், அதனால திருடனை இங்க வர வைங்கன்னு திரும்பவும் பிடிவாதமா கேட்டாரு. சரி, நீ கேட்ட உதவியே செய்யற, ஆனா பின்னால நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. விவசாயியும் ஒத்துக்கிட்டாரு. இந்தா, நீ கேட்ட வரத்தை பிடி, மாட்டை திருடிட்டு போனவன் உன் பின்னால நிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு கடவுள் போயிடுறாரு. உடனே கோவத்துல விவசாயி திரும்பி பார்க்கும்போது அங்க புலி ஒண்ணு நின்னுது. புலிய பார்த்ததும் பழி வாங்குற எண்ணம் போய் உயிர் பயம் பிடிச்சிருச்சு. கடவுளே காப்பாத்துன்னு அலறி அடிச்சிட்டு ஓட்டம் பிடிச்சாரு. புலியும் அவரை துரத்துச்சு. பழிக்கு பழின்ற எண்ணம் எப்ப வருதோ அப்பவே மனிதன் மன அமைதியை இழக்கிறான். பழிக்கு பழி எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது.